திறந்து ஹalleluya சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. மார்வ ஜெபத்தை நம்மால் ஆசீர்வதிப்போம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூயாயே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும்.
ஒவ்வொன்றுமாய் இடத்துல அசைவாடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்புவே நீர் இடத்துல எழுந்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா கல்வாரி சிலுவை சுமந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே கொல்கத்தா மேட்டிலே நீர் அப்பா தகப்பனே சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது ஆண்டவரே கர்த்தாவே தடுமாறி தடுமாறி விழுந்த போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தகப்பனே முதுகில ஆண்டவரே அப்பா தகப்பனே உள்முடியை ஆண்டவரே வாரியை சூட்டி இழுத்த போது ஆண்டவரே இந்த சதைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டதே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே தகப்பனே கைகளிலும் கால்களிலும் ஒன்றை ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஈட்டியால் மூடுவப்பட்டவரே முள்முடியை தாங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்புள்ள தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் எல்லோ தயவு பாராட்டினே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே உடைய கல்வாரி இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றினே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் எல்லாம் என் கல்வி போட்டினே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னதுமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ மரித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மரித்து இதோ சதா காலங்களில் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரித்த இந்த மூன்றாம் நாளிலே இந்த நாளிலே உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு கோடானகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிதாவினிடத்திலே ஆண்டவரே அப்பா பகிர்ந்து பேசுகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே உமக்கு கோடானகோடி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை அநேகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே அப்பா இந்த முடிக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாயக ஆராதனையிலே உயிரோடு எழுந்த நாளே ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே வல்லமை உள்ள எல்லாருடையாக உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவரே தேவனாலே கர்த்தர் இறங்கி வந்து தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே பாட போகிற ஆண்டவரே போகிற ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிப்படியாக ஆராதனை செய்கிற மகளை முற்றிலுமாய் மறைத்து அவளோடு கூட ஆண்டவரை பாடுகிற பிள்ளைகளை முற்றிலுமாய் மறைத்து தேவ ஆவியால் ஒருவர்களாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அது சுயங்கள் ஒன்றுக்க எழுமவே கூடாது ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கணும் எங்கள் சுயங்கள் வெளிப்படக்கூடாது. நீ மாத்திரம் வெளிப்படுவீராக நீ மாத்திரம் வெளிப்படுவீராக உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேலையை கூட கர்த்தாவே அப்பா சரி இந்த பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அறிவிப்பு பகுதி காணிக்கை பகுதி சாட்சி பகுதி ஒவ்வொன்றையும் என் தேவனாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இறுதியாக ஆண்டவரே தேவ வார்த்தை சுமந்து வந்திருக்கிற தாசனை என் தேவனாய் கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தகப்பனே ஆண்டவர் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா மனதை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுகிற தகப்பனே
கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வார்த்தைகள் உம்முடையது, பேசுகிறவர் ஆவியானவர். ஆண்டவரே, மகனுக்குள்ளாக இருந்ததை பேச போற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தை அப்பா ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பம் அற்ப முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி வாக்கப்படி இருக்கிறீங்க ஆண்டவரே. சம்பூர்ண முடிவை கட்டளைங்கப்பா. அப்பா வரப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கப்படி நாடி ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாடியப்பா பேசுகிறாங்க அனுபவம் கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்கிறாக. இந்த நாட்களை ஆசீர்வதித்தருமையாக கடலில் ஒப்புக்கொடுக்கிறப்பா. நீங்கள் நின்று நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நின்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிறீர்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உற்சாகமாக வீட்டிலிருந்து நாளே எல்லா நல்ல கரங்களை உற்சாகத்தோடு நல்ல பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கடைகளை கொடுத்து எல்லாம் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைக்கலாம். உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் அமர்ந்திருப்போம். துதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. Hallelujah, praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனை எல்லாம் துதிக்க போற ஆண்டவர் நாமம் மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவர், நல்லா துதிக்கிறோம் ஆண்டவர் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. உற்சாகத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உயிர்த்தெழுந்த நாளிலே வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருந்தோம் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அளவு எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறதோ, இதெல்லாம் உயிரற்ற நிலைமையில கிடக்கிறதெல்லாம் உயிர்ப்பிக்க போகிறார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே. ஹல்லேலூயா. 2024 ஆண்டுக்கு முன்பாகவே தேவன் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் நினைவு நாளாய் இதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Praise the Lord. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார்,
மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவரே, ஆனாலும் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவரே, ஆனாலும் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட காவலர் கிடைத்திட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தவர் நம் இயேசுவே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்று தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. சொல்லுங்க. உயிரோடு இருந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை ஒழித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் இருந்தாரே. சொல்லுங்க. வல்லமை உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. சொல்லுங்க. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை செய்தவர் நம் இயேசுவே. உயிரோடு
சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய சாபங்களை 2025 ஆண்டுக்கு முன்பாகவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கோ மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன், அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே என்ற பாடலை பாடி அந்த நாமத்தை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்வரை திறந்திடவே, கருஞ்சேவகர் பயந்திடவே, சொல்லுங்க, கல்வரை திறந்திடவே, கருஞ்சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தார், வல்லபிதாவின் செயலிதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தார், வல்லபிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, மரணத்தின் ஊரெங்கே, சொல்லுங்க, பாதாளத்தின் ஜெயம் எங்கே, மரணத்தின் ஊரெங்கே, பாதாளத்தின் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, மரித்தோர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ, மரித்தோர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார், நித்திய நம்பிக்கை பெருகிடுவே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு திருத்திடுவேன், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த நாளில ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதெல்லாம் கண்களை மூடி பக்தியோடு, அல்லது ஆவியோடு, உண்மையோடு, முழு உள்ளத்தோடு நீ ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவர் விடுதலை செய்வார். இந்த நாளில்
அவர் விடுவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். உன்னை தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். இந்த நாளில் Hallelujah.
அவருக்கு எல்லா புகழிடமும், எல்லா துதியும், எல்லா கனம், எல்லா மகிமையும் நம் இயேசு ஒருவருக்கே சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவை மாத்திர பார்த்து இந்த பெரிய விடுதலை உயிர்த்த நாளில் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு விடுதலை செய்ய ஹல்லேலூயா. ஆவியானவரை உள்ளத்துக்குள்ளே வாய் வைப்பான், இல்லத்துக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி வைப்பான். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட அன்பும் கூட இந்த நேரத்தில் கொண்டிருக்கிறது சொல்லி எல்லா வாய்களை திறந்து அப்பாவை மாத்திர பார்த்து கண்களை மூடி ஆவியானவரை இந்த ஆராதனைக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே வாருங்க. என் மத்தியிலே என் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறப்பா, என் மத்தியிலே நடுவில் வாசம் செய்யணும் ஆண்டவரே. இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிற இந்த வேளையில் பசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்க மகிமைப்படுங்க, இடைப்படுங்க, வெளிப்படுங்க. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த நினைவு நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பசுத்த நாளை அப்பா இருந்ததை நீங்க பசுத்தப்படுத்தி உமக்கு இந்த பசுத்த ஆராதனை செலுத்த அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லா அர்ப்பணிங்க பார்ப்போம். எல்லா அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லா ஆவியான வரவேற்று பேசுங்க, ஆவியான வரவேற்று பேசுங்க. ரீமானா லா கா பா லா லா ஷா பா லா 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 ஓ ரியாதா ரா கா லா மா நா லா கா மா லா ஷா பா லா பா லா பா ரியா பா லா கா லா ஷா பா நா லா கா பா லா ஓ ரியாதா ரா கா லா பா ஷா பா லா பா ரி பா லா பா கா பா லா பா லா பா லா பா ஆவியான வரவேற்று நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்திலே நிரம்பி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவிகள், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் ஆண்டவரே வல்லமை ஊற்றி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த வல்லமை இடக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். இந்த பிரசன்னமே சூழ்ந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தை நிரப்பு ஆண்டவரே. அப்பா ஆவியிலே நான் அனலாய் இருக்கேன், எனக்கு உதவி செய்யப்பா என்று சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, கேட்கிறோம், நம்ம பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால கேட்கும் போது உன் இதயத்திற்கு எல்லா அசுத்தங்களும் அந்த வேளையில் வெளியேறி ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா குருட்டாட்டத்தின் கண்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. காற்றை பார்க்க மாட்டேன், மலையில் பார்க்க மாட்டேன், நான் வாய்க்காலும் பந்தங்களும் தண்ணீர் நிரப்பப்பட போகும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை கண்ட பரீட்சைகளுக்கு சரியாக கண்ட மகிழ்ச்சியாக போகிறார். மகிழ்ச்சி கலிகுரு கண்ட நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள், உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை யாரும் அசட்டையாக எண்ணாதீர்கள். ஆராதனை வேளையில் தேவனை மாத்திரம் பார்த்து, அவரை மாத்திரம் பார்த்து, இயேசுவே ஆவியானவரே ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மத்தியிலே நீங்க அசைவாடுங்கப்பா. என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீங்க, இன்னும் நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாரையும் செய்து முடியுங்கப்பா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல கர்த்தரின் ஒவ்வொரு சிறையிருப்பை கர்த்தரின் திருப்பு காண்டவர்.
அவர்கள் கம்பீரத்தோடு அழுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இதயத்தில் அநேக அழுகையை செலுத்திருக்கலாம், அநேக கண்ணீரை அப்பா ஆலயத்திலே வந்து அப்பா சிந்தித்திருக்கிற ஆண்டவரே, அப்பா எங்க கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கிறோம். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், இந்த வாழ்க்கையில கத்தை ஜெயிக்க வைப்பியா. இதெல்லாம் எங்க வாழ்க்கையில அதை ஜெயிக்க முடியாதபடி நான் நின்று கொண்டிருக்கிறோமோ, இதுதான் நாங்க காத்திருந்து பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோமோ, அதெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்ய நம்ம காக்க கூடாது, பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆவியான நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான வரவேற்க உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க இல்லத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இந்த சபைக்குள்ள இறங்கி வாருங்கப்பா, இறங்கி வாருங்க, என் மத்தியில வாசம் பண்ணுங்கப்பா என்று சொல்லுங்க. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன்.
அன்பை நான் கண்டேன், உன் பாதுகாப்பை நான் கண்டேன், உன் அரவணைப்பை நான் கண்டேனே, என்னை போஷிப்பதை நான் கண்டேனே, என்னை வழிநடத்துவதை கண்டேனே என்று சொல்லி ஆராதிங்கள். ஓ நான் கண்டேனே, நான் கண்டேனே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீரல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீரல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். ஆகவே நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீர் நல்லவர், இந்த கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே. ஆகவே நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 உங்கள் பரிசுத்த ஆவியினால் என்னையும் நிறைக்கிறேன். உங்கள் பரிசுத்த ஆவியினால் என்னையும் நிறைக்கிறேன். நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீர் நல்லவர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து நாம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, இறைவன் வாக்கு கொடுங்க, இழப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆராதிக்கிறோம்.
ஆராதனை. ஹalleluya. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ நான் உமது அன்பை. ஹalleluya. ஆண்டவரே, அன்பை நாங்கள் மறக்க முடியாது. என் அத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கிறீங்க. எத்தனையோ ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு விலகினது போது நீங்களை கூட்டி சேர்த்து நீங்கள் அனைத்து உங்கள் அன்பின் கரத்தினாலே நீங்கள் இடை கட்டினீங்க. ஆண்டவரே சொல்லுங்க எல்லாம் அதிகாரவரே, நீங்கள் இடை கட்டினீங்க. உமக்கு நன்றி அப்பா. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே. மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே. மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும். என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே
அவரை பார்த்து என்னால் மறக்கப்படுவதில்லை. இச்செயல்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் 2:26 கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ மன்னிடுவேனோ பாவத்திலே, மன்னிடுவேனோ பாவத்திலே. இருக்கும் ஆண்டவர் நம்மாலே கூடாத காரியம் உலகத்திலே ஒன்றுமே இல்லை அப்பா. மனுஷனாலே கூடாது, என் தேவனாலே கூடு. ஆசை சுவாசம் மனித நம்பதை பார்த்து கற்றை தேடி பற்றுதலாக இருப்பதை தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தேவன் ஒரு நாள் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். தேவனை ஆராதித்து அவர் நாமத்தை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. 谁人的眼？
தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. அவர் தினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களை தேற்றுகிற தேவனாக, உங்களை அரவணைக்கிற தேவனாக, உங்களை போஷிக்கிற தேவனாக, உங்களை பாதுகாக்கிற தேவனாக, உங்களை தப்புவிக்கிற தேவனாக, உங்களை வழிநடத்துகிற தேவனாக, உங்களை இடைப்படுகிற தேவனாக, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. Hallelujah, 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 உங்க நாமத்தை வெளிப்படுத்தும் போது என் மத்தியிலே நீ இடைப்படுத்தி மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தி பிரியமாய் நாளை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. நாளை வேலை எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நீங்க ஒவ்வொரு பகுதி ஏற்று நீங்க நடத்துவீராக. இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே நாளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை வெளிப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாய் நல்ல தேவனை ஸ்தோத்திரித்து ஹalleluya நன்றி செலுத்தி அவருடைய இந்த வண்ணமாக கைகளில் இருக்கிற வேலை எடுத்து நம்ம செய்கிற தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் 41வது அதிகாரம். ராகத் தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதை மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா
சோதனைக்கப்பட்டவர். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து சொல்லுவோம். முதலாவது வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்ப சிறுமைப்பட்ட ஜனம் என்பது யாரு? ஒதுக்கப்பட்டவங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, சிறுமையில இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வைக்கணும். அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? நம்மளுடைய சிந்தையில இரக்கம் வரணும். ஒரு கஷ்டப்படும் போது அவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? இருதயத்திலிருந்து, நம்ம சிந்தையிலிருந்து நமக்கு ஒரு இரக்கம் உண்டாகணும். அப்படி இரக்கம் உண்டாகும் போது அவன் எப்படி இருப்பானா? அப்படிப்பட்டவன் பாக்கியவானாக இருப்பான். பாக்கியவான் என்று சொன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லாமே பூரணமாய் நிறைந்தவர்களை பார்த்து பாக்கியவான் என்று சொல்கிறோம். அப்ப அந்த சிறுமைப்பட்டவங்க மேல நம்ம சிந்தை இருக்குதா அப்படின்னு நாம் இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் நாம் இன்னைக்கு சுயநலங்கள் உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சுயநலங்களாக தான் இருக்கிறாங்க. சுயநலம், நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய மற்றவர்களுடைய மேல ஒரு சிந்தை இருக்கணும். மற்றவர் கஷ்டப்படுகிற மேல ஒரு சிந்தை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்டவங்களை என்ன செய்வாங்க? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவித்து. அப்ப தீங்கு நாள் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், அதெல்லாம் நமக்கு ஒரு தீங்கான நாட்கள். இந்த தீங்கான நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம விடுவிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சத்துருவானவன் யாருக்கிட்ட எப்ப எதை விதைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பான். அந்த சத்துருவானவனை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்க கர்த்தர் அவனை என்ன செய்யலாம்? அது பாக்கியவான். ஒன்று சொல்கிறார் பாக்கியவான்களாக இருப்பாங்கன்னு. இரண்டாவது சொல்றாரு அவனை பாதுகாப்புகிறார். அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பேன். அப்போ அவன் பாதுகாப்பை கட்டளை இருக்கிறார். அவனுடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்ம தேவனுடைய பாதுகாப்பு தான் நம்ம தைரியமா இருப்போம், பயம் இல்லாம இருப்போம். அதே போல பார்த்தீங்கன்னா பூமியில் அவன் பாக்கியவனாய், திரும்ப சொல்ற பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அப்ப சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. இப்ப சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உள்ளவனுடைய அவனுக்கு சத்துருக்கள் நிறைய இருப்பாங்க. நல்லவங்களுக்கு தான் அநேக சோதனைகள் சொல்றாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் தான் சொல்றார். சோதனைகள் நிறைய வந்தாலும் சோதனைகள் நம்மை மீட்டெடுக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. அவன் என்ன பண்ணட்டும்? நேத்தெல்லாம் எங்கள் சத்துருவானவை எவ்வளவு படுத்தினான் என்பது தெரியும். ஆனா ஜெயிச்சோம், நாங்க தான் ஜெயிப்போம். அல்லேலூயா. ஒரு பிசாசுடைய பிடியிலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. அதே சமயத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது எனக்கெல்லாம் ரொம்ப இதான் பலவீனமா தான் இருந்துச்சு. ஆனாலும் என் பலவீனத்துல தேவன் பூரணமாய் பலன் கொடுத்தார். அப்ப அந்த பிசாசு துரத்துக்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். சும்மா உட்காந்து நம்ம போய் உட்காந்து சொங்கி மாதிரி உட்காந்து பிசாசு நம்ம ஜெயிச்சிடலாம். பிசாசு ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்? தைரியமா இருக்க வேண்டும். அதே போல என்ன சொல்ற? அடுத்தது சத்துருக்களுக்கு நம்ம ஒப்புக்கொடாது இருப்பார், பாக்கியவனா இருப்பாங்க, பாதுகாப்பை கொடுப்பார். அடுத்தபடியா பாருங்க, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? தாங்குவார். வியாதி வரும்பொழுது நம்மை தாங்கி பிடிக்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். அவனை தாங்குவார். அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடு. எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறாரு? எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? சிறுமைப்பட்டவர்கள் மேல நம்ம சிந்தை வைக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்ப நம்ம யாருக்கு விரோதமாய் பாவம் செய்யறோம்? நம்ம செய்யற பாவம் நம்ம செய்யறோம், நமக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம்.
ஆனா அந்த பாவம் யாருக்கு விரோதமா செய்யறோம்? தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவம். ஒவ்வொரு பாவமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் யாருக்கு விரோதமா செய்யறோம்? தேவனுக்கு விரோதமாக. அவை கர்த்தருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அந்த பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவன் சொல்லுகிறார், நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்ப கர்த்தருக்கு நமக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பயப்படுற பயம் இருந்தாவே நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நல்ல ஞானத்தை கொடுத்துருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நமக்கு தேவ ஞானத்தை நமக்கு தேவன் கொடுப்பார். அதே போல பாருங்க, அவன் இந்த ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்ப என்மேல் இரக்கமாயிரும். நம்ம பாவம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய? பாவத்துக்கு ஏன்னா உணர்ந்து நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, ஆவியானவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன், என்னை தயவாய் மன்னியும். பாருங்க, அவர் சொல்றான், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொன்னேன். பாவம் செய்யும் போது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சாகும். நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது, செத்து போயிருக்கும். அப்ப ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அப்ப ஆவி நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் ஆத்மா முதலாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? குணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவில தான் நிறைய பாவம் வருது. உள்ள இருந்துதான் நிறைய மனுஷனுக்கு என்ன வருது? பாவம் வருகிறது இல்லையா? அதான் மனுஷனுக்கு வெளியில இருந்து போறது ஒன்று மனிதனை தீர்த்துப்படுத்தாது. ஆனா மனுஷன் உள்ளே இருந்து புறப்படுகிற ஒவ்வொன்றும் மனுஷனை தீர்த்துப்படுத்தும். ஆகவே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது? நான் கர்த்தருக்கு பிரியமான உள்ளமா இருக்குதா? நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் சிந்திக்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் யோசிக்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறேனா? இப்படியெல்லாம் நீங்க கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி பிரியமானதெல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை குணமாக்க வந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா புஷ்டி, நம்ம ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்கிறார். ஆத்மாவுக்கு ஒரு அறிவு வேண்டும். ஆத்மாவுக்கு ஒரு அறிவு வேண்டும். இங்க மூளைக்கு ஒரு அறிவு என்னன்னா, உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு நமக்கு மூளைக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு அறிவு இருக்கணும். அந்த ஆத்மாவை அறிவு இருந்துச்சுன்னு சொன்னாதான் நம்ம எல்லாத்துக்கும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். அதுபோல அவன் பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் நம்மகிட்ட பேசும்போது நல்லா பேசுறாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள சபிக்கிறார்கள். நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்வாங்க? ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோமே நம்ம வைத்திருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வஞ்சனம் இல்லாம இருக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், வஞ்சனையாக பேசுவான். ஆனா அவன் என்ன செய்யற பாருங்க, தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு, இருதயத்துக்குள்ள அக்கிரமம் சிந்தை, அக்கிரம சிந்தை உள்ள, அதாவது நம்ம இருதயம் தான் ஆண்டு சொல்றது. புறாவை போல நீ கபடற்றவர்களாய் இருங்கள், பாம்பை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப புறாவை போல் நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும்? கபடற்ற இருதயமா இருக்கணும், கலங்கமில்லாத ஒரு இருதயமா இருக்கணும், கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிறு குழந்தை போல இருதயமா நம்முடைய இருதயத்தில். அதான் சொல்ற ஆண்டவர், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். அப்ப தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தான் தேவன் நல்லவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப தேவன் யாருக்கு நல்லவராக இருப்பாரு? நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்கள். அவை இருதயம் நமக்கு இதுவரை எப்படி இருந்தாலும் சொல்லு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயம், மனிதனுடைய இருதயம் மகா தீர்க்கும் கேடுள்ளது என்று சொல்கிறார். மனிதனை படைத்ததை குறித்து நான் விசனப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவை மனிதனை படைத்ததை குறித்து தேவன் என்ன செய்யறாரா? விசனப்படுகிறார். ஏன் படைச்சோம்? இந்த மனுஷன் உள்ள இருதயத்துக்குள்ள நல்ல இருதயம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? வேதனைப்படுகிறார். அவை இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம இருதயத்துல அக்கிரமத்தை இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அக்கிரமம் இல்லாதபடிக்கு நம்ம கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிறு குழந்தைகளை போல, அதான் ஆண்டு சொல்லி, சிறு குழந்தைகளை போல நீங்கள் இல்லாவிட்டால் தேவனுடைய அரசியல நீங்க சேர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப சிறு குழந்தைகளை போல நம்முடைய இருதயம் இருந்தாதான் பரலோகத்துல நம்ம போய் சேர முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால
அந்த தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டு படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று யார் சொல்றாங்க? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய தன் அவன் என்மேல் தன் குதிங்காலே. யார் நம்ம நல்லது செய்யறோமோ அவங்க தான் நமக்கு எதிரியாவே இருப்பாங்க. நம்ம நல்லது செய்யறவங்க நம்மளை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க இல்லையா? கெட்டது செய்யறவங்கள நல்லா பாருங்க. ஆனால் நன்மை செய்கிறவங்களுக்கு ஆனால் ஆண்டவர் அதை பற்றி இல்லை. அந்த சரி, நீ நன்மை செய்தது தீமை தீமை செய்து தீமை அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து நீ தீமையை அனுபவிப்பது நல்லதுன்னு சொல்றாரு. நீ நன்மை செய்து தீமை அனுபவி, அதனால ஒன்றும் இல்லை. அதான் அவன் நன்மை செஞ்சுட்டான், அவன் தீமை செய்துட்டான், நான் தீமை செய்ய நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவன் செய்த தீமையை நாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது. நன்மை செய்கிறவர்களுக்கு ஏன்னா தேவன் சொல்றாரு, நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையை செய்தவர்களுக்கும் தீமை செய்யக்கூடாது. ஏன்னா அதே போல இன்னைக்கு அப்படிதான் உலகத்தில் நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நாம் எப்படி இருக்கணும்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல வந்து சொல்றாரு, கர்த்தாவே நீங்க எனக்கு இறங்கி நான் அவனுக்கு சரிக்கட்டை எழுந்திருக்கப்படும், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால். அப்ப சத்ருன்னா யாரு? நமக்கு விரோதி. நமக்கு விரோதி யாரு? சாத்தான் தான் நமக்கு விரோதி, மனுஷனே அல்ல. மனுஷனு தேவன் எல்லாரையும் நல்லவரை தானே படைச்சாரு. மனுஷனுக்குள்ள இருந்த அந்த சாத்தானுடைய என்ன செய்யுது? சாத்தான் போய் அந்த மனிதனுக்குள்ள இருந்து அவனை கெடுத்து கொண்டிருக்க. அதனால எந்த மனுஷனையும் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு எதிரி யார் தான்? அவன் இல்லை, இவன் இல்லை, அவங்க எதிரி கிடையாது. சாத்தான் தான் நமக்கு எதிரி. அதான் சொல்றது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால். அவனால் ஜெயம் கொள்ள முடியாது. என்னை அடிக்கிற மாதிரி வந்துச்சு ஒரு சாத்தான். கிட்டத்தை வந்து அப்படி கிட்ட கட்டுறது நடுங்கி, ஆனா நடுங்கல. இயேசுவின் நாமத்தால் போ பிசாசே அல்லதை ஓடி போய் தமாண்டு விழுந்து அப்படி வந்து கடைசி ரொம்ப நேரம் கிடந்து அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தோம். டக்குன்னு வந்து எந்திரிச்சு வேணும். ஆண்டவர் வந்து நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், எப்பேற்பட்ட சத்துருவையும் ஜெயிக்க வல்லவர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், அப்ப கர்த்தர் யார்? நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிறார். எந்த சத்துருவும் பிசாசு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? ஜெயம் கொள்ளவே கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. தைரியமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தை போ அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை வெளியே போ. அவளுக்குள்ள இருக்கிற பிசாசான இயேசுவின் நாமத்தை வெளியே போ. இப்படி நாம வந்து சொல்லி பழக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். எதை கேட்டாலும் தருவார். இயேசுவின் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமா தருவார். அவே இந்த நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி, உத்தமமா நம்ம இருக்கும்போது நம்மை கர்த்தர் தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே என்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலை நிற்கிறார். அவருடைய சமூகத்துல நமக்கு நிலை நின்று நாம வந்து பிசாசை ஜெயிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அநாதி என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை சோதரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாய் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் சொல்லி என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக தேவனுக்கு, சத்ருவை ஜெயிக்க வல்லவராக இருந்த நம்ம தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவன் நாளிலே, சங்கீதத்திலே, துதியிலே, ஆராதனையிலே நம்மோடு கூட இடைப்பட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்னைக்கு உயிர்ப்பித்த நாளில் திரளான சபை அநேக ஜனங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுவார். செய்தியும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் விடுதலை நாயகன். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஏதாவது ஒரு விசேஷ நாளுக்கு மாத்திரம் போன் பண்ணி சொன்னா சபைக்கு வரக்கூடாது. இது தேவனுடைய சபையிலே முடிவடைந்த கடைசியாக இங்க வார்த்தை என்ன சொல்லுது? 12வது சங்கீதம் 41:12
நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். கர்த்தருடைய காரியத்துல நாம உத்தமமாய் நடந்து நீதியாய் நடந்து இன்னைக்கு மாத்திரமல்ல, சண்டே சர்வீஸ் மாத்திரமல்ல, முடிவு வரையும் கர்த்தருடைய காரியத்திலே நிலை நிற்க வேண்டும். போன் பண்ணி சொல்லி இன்னைக்கு ஈஸ்டர் டே வாங்க வாங்க அல்ல, தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருளில் இருக்கிறார். விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதை ருசித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அல்லேலூயா. தொடர்ந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவூட்டு திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வருகை தருமாறு உங்களை அன்போடு சபையின் சார்பாக நாங்கள் கேட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆயத்த ஜெபத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது 4 to 5 ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஈஸ்டர் டே இருக்கை முழுவதும் நிரம்பி வழியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இப்போது அறிவிப்பு பகுதிக்கு நாம் கடந்து செல்கின்றோம். நமது ஜீவூட்டு திருச்சபையில் ஒழுங்கானது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9 மணிக்கு துவங்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நேரத்தை ஒழுங்கும் கிரமமாக கடைபிடித்து துதியிலே ஆராதனையிலே விடுதலை தரக்கூடிய விடுதலை நாயகனை நாம் விடுதலையோடு ஆராதிக்க நீங்கள் துதியிலே அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடுதலை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 2வது ஆராதனை நமது மணப்பாறையில் இருக்கின்ற விண்மதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே 2வது ஆராதனையும் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமான பிள்ளைகள் அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லலாம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதிகாலை 7:30 மணிக்கு நமது சபையிலே திருவிருந்து ஆராதனையும், மாதத்தின் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையும் நடைபெறுகிறது. நான் தேவனை சுதந்திர ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் சபைக்கு வருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் ரகசிய பிலீவர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எவரின் இருப்பீர்களானால், என் தேவனே சொந்த ரட்சகர் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் முழு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த திருவிருந்து பந்திக்கு உங்களையும் தகுதி உள்ளவர்களை மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லலாம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் சனிக்கிழமை உபவாச ஊழிய கூடுகையும், மாதத்தில் 3வது வாரம் புதன்கிழமை பெண்கள் ஐக்கிய சபை கூடுகை நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லலாம். கர்த்தர் நல்லவர். நாளிலும் கூட சாட்சி இருக்குமேயானால் சுருக்கமான சாட்சி வரவேற்கப்படுகிறது. இது சாட்சி நேரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் வகையிலே சுருக்கமான சாட்சி வரவேற்கப்படுகிறது. இது சாட்சியின் நேரம். நீங்க சொல்லலாமே, நீங்க சொல்லணும். ஏன்னா நாங்க பார்த்தோம் கண்ணுல, நீங்க சொல்லணும். ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசி பேசலாம். வாங்க தம்பி, அந்த சாமி கேட்டோம். இவங்க வந்து இந்த சகோதரி வந்து உங்க பேர் வந்து மாலதி, பரமத்தி கடவுர் பகுதி. இவங்க 1995 அந்த ஆண்டுல கேரிட்டஸ் இந்தியா நம்ம விமன் டெவலப்மெண்ட் குரூப்ல விமன் கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. அப்போ நான் மென் கோஆர்டினேட்டர். கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டாஃப்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு மேல் அதிகாரியாக இருந்தோம். இவங்க சோஷியல் ஒர்க்கில் இருந்தாங்க. கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப சூழ்நிலை காரணமாக சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. அவங்க கடந்து வந்த பாதை, இருக்கிற பாதை, இப்போ தேவன் எப்படி நேற்று அற்புதம் செய்தார்ன்ற சாட்சியை சுருக்கமாக சொல்லுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாலதிங்க. நான் வந்து
நான் வந்து கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு இந்த வேலை தெரிவிட்டு எனக்கு சொந்த ஊருக்கே போயிட்டேங்க. நான் வந்து வேலைக்கு தான் இருந்தேங்க. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு வளர்ச்சி